God will provide. நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதை தேவன் கொடுப்பாரு. நான் ஜெபிச்சு முடிச்சுட்டு ஜெபத்துக்கு ஆப்போசிட்டான காரியம் நான் செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியணும் அவர் யார் என்பது. இந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர் யார் என்பதை நமக்கு தெரியணும். நம்முடைய சிச்சுவேஷனை எல்லா நேரங்களிலும் புரிந்து கொள்கிறவர் அவர் மாத்திரம்தான். மாத்துகிறவரும் அவர் தான். நான் பிரயாசப்படாம அவர்லாம் செய்ய மாட்டார். நான் விருப்பப்படாம அவர்லாம் செய்ய மாட்டார். என்னுடைய கிரியை மாறாம அவர்லாம் செய்ய மாட்டார். எனக்கு கீழ்ப்படுதல் இல்லாம அவர்லாம் செய்ய மாட்டார். எனக்கு விசுவாசம் இல்லாம அவர் செய்ய மாட்டார். இங்க யாபேஸ்க்கு என்ன இருந்தது? தாய் தள்ளிட்டாங்க, குடும்பம் ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் அற்பமா பார்த்தாங்க. யார் எப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் ஏசப்பா. நம்ம இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கை மாறாது. இவங்களோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கை மாறாது. இவங்களுடைய இஷ்டத்துக்காக நம்ம பிரயாசப்பட்டா நம்மளோட வாழ்க்கை மாறாது. அவன் தெரிஞ்சுக்கிட்டான், இஸ்ரவேல் தேவனை நோக்கினான். இஸ்ரவேல் தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? வேண்டுதல் செய்வோம். நான் எப்படி வாழ ஆசைப்படுறேனோ அதை ஏசப்பா கிட்ட சொல்லுவேன். அவரு மாத்துவாரு. கேட்டாரு, மாத்திட்டாரு. அவன் வேண்டினான், கர்த்தர் தந்தருளினார். மாற வேண்டுமானால் வார்த்தைகள் மாறணும். வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது? சாக்கடை மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பேசிடக்கூடாது. உன் வார்த்தை மாறினால் உன் வாழ்க்கை மாறும்.